அன்பு உள்ளங்களே, கொஞ்சம் தமிழ் பார்ப்போமா? தமிழ் எழுத்துக்கள் சொல்லியிருந்தேன். தமிழ் எழுத்துக்களை எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்திருப்பீர்கள். மீண்டும் மீண்டும் பார்த்தால் அதை புரிந்து கொள்ளலாம், எழுத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது, சொல்வது என்பதை புரிந்து கொண்டால் நாம் வார்த்தைகளை சொல்லும் பொழுதும், வாக்கியங்களை சொல்லும் பொழுதும், பேசும் பொழுதும் என்னென்ன சத்தத்தை அது உருவாக்குகிறது என்று தெரிந்து நாம் அந்த தமிழ் எழுத்துக்களை படிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால், அம்மா என்ன செய்கிறீர், அம்மா என்ன செய்கிறாய் என்று கேட்டோம் சொன்னோம்னா அதில் என்னென்ன சத்தம் வருது? அம்மாங்கிற சொல்லில் என்ன சத்தம் வருது? அம்மாங்கிற சொல்லில் அம்மா, அம்மா என்ன செய்கிறாய், அம்மா, ஆ, அம்மா, அம்மா என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறோம். அப்படிங்கும்போது அம்மா அப்படிங்கிறதுல ஆ இம் மா, அம்மா வருது இல்லையா? என்ன என்ன அதில் என்னென்ன சத்தம் வருது, எந்தெந்த எழுத்துக்குரிய சத்தம் வருதுன்னு பார்க்கணும். ஏ இன்ன என்ன, அம்மா என்ன செய்கிற அப்படின்னு கேட்போம். ஆனால் அதை நல்ல தமிழ் சொல்லும்போது பேச்சு வழக்கு வேறு, நல்ல தமிழ் வேறு. செய்கிறேன்னு கேட்குறது பேச்சு வழக்கு, செய்கிறாய் அப்படின்னு சொன்னால் அது பேச்சு, அது நல்ல எழுத்து தமிழ். அப்போ செய்கிறாய் எழுத்து தமிழ் பார்க்கும்போது அம்மா என்ன செய்கிறாய், என்னென்ன வருது? செய்கிறாய், செய்கிறேன்னு சொல்லக்கூடாது, செய்கிறாய், செய்கிறாய் சொல்லி சொல்லி பார்த்தா வரும். செய்கிறாய், அம்மா என்ன செய்கிறாய். நான் சமையல் செய்கிறேன், அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நான் சமையல் செய்கிறேன், அதில் என்னென்ன சத்தம் வருதுன்னு பார்க்கணும். நான், அம்மா சொல்கிறாங்க எப்படி, நான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு துணை எழுத்து வரணும். பாருங்கள், நாவுக்கு துணை எழுத்து கிடையாது, நான் அப்படிங்கும்போது துணை எழுத்து வரணும். நான் அம்மாங்கிறதுக்கு என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது நான் சமையல் செய்கிறேன், அது எழுத்து தமிழ். பேச்சு தமிழில் நான் சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எழுத்து தமிழ் தான் நம்ம படிக்கணும். இப்போ நான் சமையல் செய்கிறேன் என்ற அந்த நான் சமையல் செய்கிறேங்கிறத எழுத்து தமிழில் யோசித்து பார்க்கணும். நான் சமையல் செய்கிறேன், நான், நான், அப்போ நான் வரணும். சமையலுக்கு என்னென்ன வரணும் யோசிக்க வேண்டியிருக்கும். இதில் சமையல்னு மா வர மாதிரி இருக்கும். ஆனால் சொல்லும் பொழுது, எழுதும் பொழுது என்னென்னா மை தான் போடணும். சமையல் அப்படிங்கிறதுக்கு மை தான் போடணும். இதெல்லாம் பழகத்தான் இந்த தமிழ் வரும். மை யா இல், சமையல். நான் சமையல் செய்கிறேன். நம்ம முதல்ல பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? செய்கிறாய்ங்கிறதுக்கு என்னென்ன எழுத்து வருது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி செய்கிறேன் சொல்லி சொல்லி பார்க்கணும். செய்கிறேன், செய்கிறேன். அப்போ இப்படி இப்படி எழுத்தெல்லாம் வரணும், என்னென்ன சத்தத்தில் எழுத்து வரணும். ஹி ரே இன், அம்மா சமையல் செய்கிறேன். பாருங்கள், நான் சமையல் செய்கிறேன். அம்மா என்ன சொல்லுவாங்க, பதில் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா
நான் சமையல் செய்கிறேன். அப்போ எப்படி சொல்லணும்? நான் நான் சமையல் செய்கிறேன் அப்படின்னு பேச்சு வழக்கு. அது நான் சமையல் செய்கிறேன்னு வரும். ஆனால் பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நான் சமையல், அது கூட நல்லா சொல்ல மாட்டாங்க. சமையல் செய்கிறேன் அப்படிங்கிறத செய்கிறேன்றாங்க. அப்படி வரும். இப்படி வரும். நான் சமையல் செய்கிறேன் அப்படி வரும். இது பேச்சு வழக்கு. இது எழுத்து வழக்கு. மேலே இருக்கு நான் சமையல் செய்கிறேன், அது எழுத்து வழக்கு. நான் சமையல் செய்கிறேன், இது பேச்சு வழக்கு இல்லையா? அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்பாங்கிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து சொல்லுறோம் அப்படின்னு யோசித்து பார்க்குறோம். அப்பாங்கிறதுக்கு நம்ம என்னென்ன எழுத்து சொல்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்து அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். எழுத்து பார்க்குறோம். இப்பா, அப்பா, அப்பா, என்ன செய்கிறாய்ன்னு கேட்டோம். இப்போ அம்மாட்ட கேட்குறோம், அப்பா என்ன செய்கிறாரே? அதை எழுத்து தமிழில் எப்படி கேட்குறதுன்னா, அப்பா என்ன செய்கிறார் அப்படிங்கும்போது செய்கிறார் என்னென்ன எழுத்து வரும்னு நினச்சி பார்க்கணுங்க. அப்போ தான் வாசிக்க வரும், எழுத வரும். அப்பா என்ன செய்கிறார். எழுத்தை பார்த்து படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் என்னென்ன எழுத்துன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த எழுத்தெல்லாம் படித்து தெரியலைன்னா திருப்பி ஒருக்கா போட்டு அந்த சேனல் அந்த பகுதியை போட்டு படித்து பாருங்கள். திருப்பி பார்த்தா தான் எழுத்துக்களை புரிஞ்சுக்க முடியும். சொல்லியிருக்கேன் இல்லையா? 2-3 தடவை எழுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த எழுத்தை பார்த்து படிங்க. அப்பா என்ன செய்கிறார். யார்கிட்ட கேட்குறோம்? அம்மாட்ட கேட்குறோம். அப்பா என்ன செய்கிறார் கேள்வி கேட்குறோம். அப்பா என்ன செய்கிறார். அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா பேப்பர் படிக்கிறாரு. அப்பா பேப்பர் படிக்கிறாரு. இது சாதாரணமாக சொல்லுவோம். ஆனால் அதை சாதாரணம் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? அப்பா பேப்பர் படிக்கிறார். இப்பா, அப்பா, அப்பாங்கிறதுக்கு அப்பான்னு கூப்பிட்டோம்னா நல்லா கூப்பிடும்போது அம்மா அப்படின்னு எல்லாரும் அம்மான்னு கூப்பிடுற. அம்மா பசுமாடு கத்துற மாதிரிம்மா அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, அம்மா, அப்பா. என்னப்பா அப்பான்னு தான் கூப்பிடணும். அப்பா என்ன செய்கிறார்? அப்பா பேப்பர் படிக்கிறார். இந்த பேப்பருங்கிறதுக்கு நம்ம வார்த்தைகள், பேப்பர் ஆங்கில வார்த்தைகள் தான். ஆனால் அதை செய்தித்தாள் வாசிக்கிறார்னு சொல்கிறதில்ல. நம்ம பேப்பர்னு சொல்கிறோம். பேப்பருங்கிறதுக்கு என்னென்ன சொல்லணும்னு எழுத்து சத்தம் வருதுன்னு யோசிக்கணும். பேப்பர், பேப்பர் என்னென்ன எழுத்து வருது நம்ம வாயில் சொல்லும் பொழுது அதுலேருந்து எந்தெந்த எழுத்து சத்தம் வருதுன்னு யோசிக்கணும். அப்பா பேப்பர் அப்படிங்கும்போது அந்த எழுத்தை நீங்கள் நினச்சி பார்க்கணும். பேப்பர் என்னென்ன எழுத்து வரும்? பேப்பர். அப்பா பேப்பர் படிக்கிறார். அப்பா பேப்பர் படிக்கிறார். இது எப்படி சொல்லுவோம்? இது எழுத்து வார்த்தைகள். எழுத்தில்
எழுத்து தமிழ். அப்பா பேப்பர் படிக்கிறார். நல்ல தமிழில் எழுதும்போது எழுத்து தமிழ் அப்படி தான் எழுதுவோம். சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? அப்பா பேப்பர் படிக்கிறார், அந்த சொல்லிடுவோம். அவ்வளோதான். இது இது சமையலுக்கு தான். அம்மா சமையல் செய்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த கடைசி இன்னும் வராது. அதே மாதிரி அப்பா பேப்பர் படிக்கிறாரு. வார்த்தைகள் மாறும், ஆனால் எழுத்து தமிழில் நினச்சி பார்த்து எழுதணும். அப்பா பேப்பர் படிக்கிறார். அக்கா என்ன செய்கிறாள் கேட்போமா? நினச்சி பாருங்க. அக்கா என்ன செய்கிறாள். என்னென்ன எழுத்து வரும்? ஆ, இக்கா. அக்கா என்ன, இந்த எழுத்து தான் வருது. செய்கிறாள், ராக்கு அடுத்து இல்லு வரும். எந்த இல் வரும் நினச்சி பார்க்கணும். செய்கிறார், செய்கிறேன், செய்கிறாள் அப்படிங்கும்போது என்ன என்ன எழுத்து வரும்னு நினச்சி பார்க்கணும். இப்போ வேற, தெருவில் தேர் வருகிறது அப்படின்னு, தெருவில் தேர் வருதுப்பா சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அதை எப்படி சொல்லணும், எப்படி எழுதுவாங்க? எழுத்து தமிழில் பார்த்தோம்னு சொன்னால், தே ரூ வி இல், தெருவில் தேர், எர், தேர், தெருவில் தேர் வருகிறது. இதை நம்ம நினச்சி பார்க்கணுங்க. நினச்சி பார்த்தா தான் வரும். தெருவில் தேர் வருகிறது. தமிழை படிக்கணும்னு நினச்சாக்க என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு யோசித்தோம்னு சொன்னால், எழுத்துக்களை சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா? முதல்ல ஒரு பகுதியில் 2 பகுதியாக 3 பகுதியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த எழுத்து எப்படி உருவாகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்துருக்கீங்க. அதையே நம்ம நீங்கள் திருப்பி 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 போட்டு பாருங்கள். அதை படித்து பார்த்த பிறகு அதுக்கப்புறமா இதை எப்படி சொல்லணும்னு நினச்சி பாருங்கள். அப்புறமா ஒவ்வொரு வாக்கியமாக நீங்களே எழுதி பாருங்கள். அம்மா என்ன செய்கிறாள் அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னு கண்ணை மூடி நினச்சாலே வரணும். அம்மா, இம்மா கூப்பிட்றோம். அப்பா மாவுக்கு தானே எழுத்து வரணும். அம்மா, என்ன என்னென்ன எழுத்து வரணும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அப்புறம் செய்கிறாய் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், செய்கிற, அம்மா என்ன செய்கிற அப்படின்னு சொல்கிறத செய்கிறாய்ன்னு சொல்லணும் நல்ல தமிழில். அப்படின்னு சொன்னால் சே இ கி ரா இ, செய்கிறாய். அம்மா என்ன செய்கிறாய்? அம்மா சொல்கிறாங்க, நான் சமையல் செய்கிறேன், நான் சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி எழுதணும்னு நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து தான் அது சொல்லணும். நான் ச மை யா இல், சமையல், சே இ ஹி ரே இன், சமையல் செய்கிறேன், நான் சமையல் செய்கிறேன். இதை எழுத்து நினச்சி, இந்த சத்தத்துக்கு இந்த எழுத்துங்கிறத நினச்சி பார்க்கணுங்க. இப்போ உப்புமா அப்படின்னு சொன்னோம்னா அது தமிழ் வார்த்தை தான், உப்புமா. அந்த உப்புமாவை எப்படி எழுதணும்? உப்புமா வேணும் அப்படின்னு சொன்னாக்க நினச்சி பார்க்கணுங்க. உப்புமா வேணும் தமிழ் எழுதி பார்க்கணுன்னா இப்புமா என்னென்ன சத்தம் வருது? அப்போ உப்புமாங்கிறதுக்கு சத்தம் வருது, இப்பு வருது, பூ வருது, மா வருது. உப்புமாங்கிறதுக்கு அப்போ மாவுக்கு துணைக்கால் வரணும். உப்புமா. வேண்டும், வே நீட்டி சொல்கிறோம், வேணும், வே இண்டு இம், வேண்டும். உப்புமா வேண்டும். இப்போ அம்மா சமையல் செய்கிறாங்க, நான் சமையல் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. உப்புமா வேண்டும் அப்படின்னு சொன்னால் இப் பூ மா
உப்புமா வேண்டும். இது என்ன செய்யணும்? நம்ம நினச்சி பார்த்தா தான் எழுத முடியும், படிக்க முடியும். நினச்சி பாருங்க. உப்புமா வேண்டும். இப்படி நினச்சி பாருங்க. இது உப்புமா வேண்டும். அம்மா என்ன செய்கிறாய்? நான் சமையல் செய்கிறேன். நான் சமையல் செய்கிறேன். அப்பா என்ன செய்கிறார்? அப்பா பேப்பர் படிக்கிறார். தெருவில் தேர் வருகிறது. இந்த மாதிரி இன்னைக்கு 1 2 3 4 5 6 7 வாக்கியங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த 7 வாக்கியங்களும் எப்படி வந்துச்சுன்னு திருப்பி போட்டு பார்த்து படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்களே தமிழ் எழுதும்போது தமிழில் எழுதிடுவீங்க. யார் தமிழ் படிச்சிருக்கேன்னு தமிழை படிச்சுக்கிட்டே வரேன், இப்போ நான் கொஞ்சம் எழுதுறேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. கொஞ்சம் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன். திருப்பி மேலும் சொல்லிக் கொடுப்பேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள்.